கழுதைகளும் எப்ப வீட்டை விட்டு போச்சுக. இன்னும் 2 வந்திருக்குதுக பாரு. இந்த சக்திக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூரே இல்ல. எனக்கு நேன் எங்கனாலும் போயிட்டு வான்னு அனுப்பி வச்சிருது. நம்ம பேச்சும் இப்ப வர வர கேக்குறதே இல்ல. 9 மணிக்கு மேல ஆச்சு, இன்னும் வரல. திமிரு திமிரு. வீட்டுல யார் என்ன செஞ்சிருவா என்ன சொல்லிருவான்னு எல்லாம் நம்ம பிள்ளையையும் இந்த ஆளையும் சொல்லணும். எதுவும் வாய திறந்தா நீ வாய திறக்காத, உன் வேலையை பாரு, அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாளுகன்னு சொல்லி சொல்லி இப்ப 2 அதுக இஷ்டத்துக்கு போதுக வருதுக. கூட்டு களவாணிக ஒன்னா சேர்ந்து சுத்திக்கிட்டு அலையிறாக. என்ன பிரச்சனை இழுத்துட்டு வர போறார்களோ. ஏதாவது ஒரு பிரச்சனையை மட்டும் 2 இழுத்துட்டு வரட்டும். அப்புறம் இந்த சிவகாமிய பத்தி தெரியும். வரட்டும் வரட்டும். இன்னைக்கு உள்ள ரூம்குள்ள விடவே கூடாது. சத்தம் கேக்குது. வந்துட்டாள்களா? வாங்கடி வாங்க. சிவானி இன்னைக்கு செம்ம என்ஜாய்ல. ஆமா ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு நல்லா சிரிச்சிருக்கோம். ஆமா. ஐயோ அத்தை, என்ன பேய் மாதிரி நிக்கிறாங்க. என்னடா இவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்தோமே நினைச்சேன். போச்சா? என்னடி சிரிப்பு? கெக்க புக்கான்னு எங்கடி போய் ஊர் சுத்திட்டு பல்ல காமிச்சிட்டு வாரீங்க? ஊர் சுத்திட்டுலாம் வரல, பூமாரி குழந்தைய பார்க்க போனோம். எத்தனை மணிக்கு போனீங்க? எத்தனை மணிக்கு வாரீங்க? திருவண்ணாவும் வந்திருந்தாங்க. எல்லாரும் பூமாரி வீட்டுல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு அப்புறம் அப்படியே ஹோட்டலுக்கு போயிட்டு வந்தோம். ஹோட்டலுக்கா? யார் கூட்டு போனா? லூசாமானி, திருவண்ணா வந்தாங்கன்னு சொன்னேன்ல. திருவண்ணா, வாசுகி, நானு, ஸ்வேதானி எல்லாரும் போனோம். அவன் எதுக்குடி உங்களை கூட்டிட்டு சுத்துறான்? ஏன் அண்ணேமா என்ன கூட்டிட்டு சுத்தாம உங்களையா கூட்டிட்டு சுத்துவான்? எதிர்த்து பேசாத, அரைஞ்சிருவேன். ஓ அண்ணனா ஓ அண்ணன். என்னடி அவன் உன் கூட பிறந்து வந்தானா? கூட பிறந்தாதான் அண்ணனா? ஆமாண்டி. அப்பனா சக்தியே என் அண்ணன் இல்லைன்னு சொல்லிருவியா? லூசு, அவன் உன் கூட பிறந்தவன் தானே? அவன் எங்க என் கூட பிறந்தான்? அவன் பிறந்தே 5 வருஷம் கழிச்சுதான் நான் பிறந்தேன். என்னடி சிரிப்பு காட்டியா? ஆமா, நீங்க குழந்தை பாரு, உங்களை சிரிப்பு காட்டி விளையாட வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. வழி விடுங்க, போய் படுத்து தூங்க. நாளைக்கு காலைல காலேஜ் வேற போகணும். இன்னைக்கு எதுக்கு காலேஜ் போல? ஐயோ, தேவையில்லாம நாளைக்கு காலேஜ் போகணும்னு சொல்லி இன்னைக்கு ஏன் போலன்னு கேக்குறாங்க. என்ன சொல்லலாம்? சொல்லுடி, இன்னைக்கு எதுக்கு காலேஜ் போல? அது அவளுக்கு தலைவலியத்த. தலைவலியா? ஆமான்னு சொல்லு. ஆமாமா, ஒரே தலைவலி. அப்பா அப்பா ரொம்ப முடியல, அதான் காலேஜ் லீவ் போட்டேன். தலைவலி கழுத வலின்னா நீ லீவு போட மாட்ட. எனக்கு என்னமோ உன் மேல சந்தேகமா இருக்கு. ஏதோ நடக்குது, நீங்க 2 பேர் சேர்ந்து மறைக்கிறீங்க. என்னடி? என்ன பார்க்காத, அம்மா சந்தேகப்படுவாங்க. சொல்லு, 2 பேர் சேர்ந்து ஏதோ ஒரு வேலை பாக்குறீங்க. என்ன அது? அது சொல்லுடி. அது வந்துமா, காலையில 2 பேரும் துணியெல்லாம் துவைச்சோம். அப்புறம் வீடு தொடச்சோம், துவைச்ச துணியா மடிச்சு வச்சோம். இதுதாம்மா நாங்க 2 பேர் சேர்ந்து இன்னைக்கு செஞ்ச வேலை. நீ செஞ்ச வீட்டு வேலையை கேட்கல. 2 பேர் சேர்ந்து ஏதோ பிராடுத்தனம் பண்றீங்க. அது என்னன்னு கேட்டேன். என்னத்த அமைதியா நின்னா நீங்க வாட்டுக்கு எந்த கேள்வினாலும் கேப்பீங்களா? இங்க பாருங்க, ஏதா இருந்தாலும் உங்க மகன் கிட்ட சொல்லாம நாங்க எதுவும் செய்ய மாட்டோம். வழி விடுங்க, உள்ள போக. வழியெல்லாம் விட முடியாது. நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு 2 பேரும் உள்ள போங்க. ஏதா இருந்தாலும் உங்க மகன் கிட்ட வந்தோன்னு கேட்டுக்கோங்க. நாங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆமாமா, அண்ணன் வந்தானே கேட்டுக்கோ. பேசுனாலே குனிஞ்சு நின்ன கழுதைக இப்ப 2 நெஞ்ச நிமித்திட்டு எதிர்த்து பேசுதுக. எல்லாம் இவங்க குடுக்கற இடம். என்னம்மா யோசிக்கிற? வழிய விடு. இங்க பாருங்கடி, எனக்கு எதுவும் தெரியாது மட்டும் நினைக்காதீங்க. 2 பேர் ஏதோ பண்றீங்க, ஆனா அதை நான் கண்டுபிடிக்கிற அன்னைக்கு உங்களை சும்மா விட மாட்டேன். அம்மிக்கல்ல வச்சு நச்சு எடுத்துருவேன். என்ன பார்வை? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, எங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு அம்மிக்கல் வாங்கணும். சரி ஓகே, ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுக்கலாம். இப்ப நாங்க போய் தூங்குறோம். வா ஸ்வேதா வந்துரு. சாரி அத்தை. எரும மாடே, என்ன இடி இடிக்கிற? மா, வழி விடலாட்டி இடிச்சிட்டு தான் போவாங்க. ஐயோ அம்மா, மாடுகளா? சாரிமா. சாரியா? சாரி. மூஞ்ச பாரு, 2 நின்னு கூட கேட்க முடியாம இடிச்சிட்டு ஓடுதுக. இருக்கட்டும்டி, உங்களை கவனிச்சுக்கிறேன். ஸ்வேதா, அம்மா அப்படிதான் கத்துவாங்க. நீ ஒரு ரூமுக்கு போ, நான் ஏ ரூமுக்கு போறேன். குட் நைட். குட் நைட் ஸ்வானி. 2 ஊமக்கல்லியா இருந்ததுக, ஒன்னு சேர்ந்துட்டு கொஞ்சம் நஞ்ச ஆட்டமா ஆடி தொலைதுக. இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லாம போச்சு. இருக்கட்டும் இருக்கட்டும், என்கிட்ட என்னைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல சிக்காமைய போவாளுக. அப்புறம் வீட்டோட அடைச்சு போறேன். தெருவுக்கு போன் போட்டியா? என்னவா உங்களுக்கு? டெய்லி 10 மணி 11 மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க. இன்னைக்கு ஒரு நாள் சீக்கிரம் வந்துட்டு திரு எங்க, ஏன் இவ்வளவு லேட்டுன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? அது இல்ல, எப்பவும் நான் வர முதல்ல வீட்டுல இருப்பான். இன்னைக்கு ஆளை காணுமேன்னு கேட்டேன். ராஜு குழந்தைய பார்க்க போயிருக்காங்க. அதான் சொன்னீங்க, குழந்தைய பார்க்க போயிட்டு அப்படியே சிவானி ஸ்வேதாவை கூட்டிட்டு ஹோட்டல் போயிருக்கான்னு. சரி இருக்கட்டும், வரட்டும். உங்களுக்கு தூக்கம் வந்ததுன்னா போய் படுங்க போங்க. திரு வந்ததும் நான் சொல்லிக்கிறேன். இல்ல, என் மகனை பார்த்துட்டே நான் போய் படுத்துக்கிறேன். அப்பா இன்னைக்கு சீக்கிரமா இருக்கு. ஆமாயா, வா வா.
உன்னதான் காணுமேன்னு உக்காந்துட்டு இருந்தேன். என்னப்பா சும்மாதான்யா, எப்பவும் வீட்டுக்கு வர முதல்ல நீ இருப்ப. இன்னைக்கு உள்ள நுழைஞ்சதும் உனக்கு காணுமேன்னு தான் தேடிக்கிட்டு இருந்தேன். சாரிப்பா, கொஞ்சம் லேட் ஆச்சு. எல்லாம் சேர்ந்து கடைக்கு போவோம்னு சொன்னாங்க. அதான் அப்படியே கடையில போய் சாப்பிட்டுட்டு வர. இருக்கட்டும்ப்பா இருக்கட்டும். சிவானியும் ஸ்வேதாவும் வீட்டுக்கு போயிட்டாங்களா? ஆமாப்பா, அவங்க வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு தான் நாங்க வரோம். சரியா சரியா. மாமா நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோமா. எப்படிமா இருக்கான் குட்டி பையன்? நல்லா இருக்கான் அத்தை. பாக்க பாக்க நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடலாமான்னு தோணுது. என்ன அவ கொடுக்க மாட்டா. இப்ப என்னம்மா, சீக்கிரம் நீ ஒரு குழந்தைய பெத்து கொடு. அத்தைக்கும் தான் ரொம்ப ஆசையா இருக்கு பேர பிள்ளைய தூக்கி வளர்க்கணும்னு. அத்தை. படிக்கிற பிள்ளை. அத்தை இதெல்லாம் சொல்லக்கூடாது, மனசுல பட்டுச்சு அதான் சொன்னேன். சரிங்க அத்தை, இருக்கட்டும். ராதா அவசரப்படாத. நம்ம பேரப்புள்ள வர மொத்தல கரெக்டா வந்துருவான். ஹோ, உங்களுக்கும் ஆசை இருக்கா? பிறகு என் பிள்ளைகளை பார்த்துட்டேன், அடுத்த ஆசை பேரப்புள்ளைய பாக்குறதானே. ஆமாங்க, உண்மைதான். சரி சரி, நீங்க போங்க. ஏய் ராதா, பிள்ளைகளுக்கு பால் ஏதாவது வேணுமான்னு கேட்டு ஆத்தி கொடு. போய் தூங்கட்டும், மணி ஆகுது. இல்லப்பா, நல்லா சாப்பிட்டு வந்துட்டோம், அப்படியே தூங்குறதா. சரியா? அப்பாவும் போய் படுக்கிறேன். சரிங்கப்பா. ராதா, பெட்ஷீட் எல்லாம் எடுத்து போடே. சரிங்க, வாங்க. மா, சாதனா எங்க? உள்ளதாயா இருந்தா, மாத்திரை போட்டுட்டு உட்காந்துருந்தா, தூங்கிட்டாளா என்னன்னு தெரியல. அண்ணா. சாதனா இன்னும் தூங்கலையா? ஒன்ன பார்க்காம எப்படி? அடியே, பேசிட்டு வந்து படு, அண்ணன் போய் தூங்கட்டும். சரிமா. நீங்க வாங்கங்க. என்னன்னா இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு? ஆமாமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோமா, கொஞ்சம் பேசிட்டு அப்படியே நேரம் போயிருச்சு. ஓ அப்படியாண்ணா. ராஜு அண்ணா பையன் எப்படி இருக்கா? நல்லா இருக்காமா. என்ன இவங்க எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க? நாம இப்படி எல்லாம் வெளியே போய் சந்தோஷமா சுத்திட்டு வந்ததை நினைச்சா சாதனா அப்பாவும் வீட்டுக்குள்ளே இருக்கா. அவ கஷ்டப்பட மாட்டா. எங்கேயும் போனா சொல்லாதன்னு சொல்றது இவங்க தான், திரும்ப மறந்துட்டு பேசுறது இவங்க தான். இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு சரிண்ணா, கடைக்கெல்லாம் போயிட்டு வர லேட் ஆயிருக்கும். ஆமாமா. ஆமாவா, பாரு என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு. நம்ம பேச்ச மறைச்சு பேச வேண்டியதான். ஐயோ சாதனா, சொல்லுங்க நீ. சுத்த போர்மா. ராஜு அண்ணா குழந்தை பார்க்க போணுமா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஐயோ இன்னைக்கு ஒரே தலைவலி. ஏன் நீ ஏன் கேக்குற? ஏண்டா போனோம் நாச்சு. ஆளாளுக்கு கச்ச கச்சன்னு பேசிக்கிட்டு ஐயோ ஒரே எரிச்சல் தான். அதை விட உங்க அண்ணன் ஹோட்டல்னு கூட்டிட்டு போனாங்க. சரதா வேஸ்ட். ஓய், நீங்க பேசாம இருங்க. உங்க அண்ணனுக்கு சாதனா ஒண்ணுமே தெரியல. இங்க வந்து அம்மா கையால சாப்பிட்டா கூட அமிர்தமா சாப்பிட்டுக்கலாம். ஹோட்டல்ல ஒரு சாப்பாடு நல்லா இல்ல. ஏதோ வேற வழி இல்லாம ஹோட்டலுக்கு வந்துட்டோமேன்னு கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம். கஷ்டப்பட்டா அடிப்பாவி. அண்ணா சொல்லுமா. ஏன்னா அப்படி பண்ற? கூட்டிட்டு போறது கூட்டிட்டு போற, நல்ல ஹோட்டலா கூட்டிட்டு போய் அன்னைக்கு பிடிச்சதா வாங்கி கொடுத்திருக்கலாம்ல. அது இருக்கட்டும் சாதனா. இப்ப என்ன, உங்க அண்ணன் சொன்னாங்களேன்னு போனோம். அடுத்து நீயும் வெளியே வர ஆரம்பிச்சிருவ. கொஞ்ச நாள் ஆகட்டும், நம்ம எல்லாம் போய் நல்ல ஹோட்டல்ல சாப்பிடலாம். ஓ சரி அண்ணி, இப்பதான் நீங்க எதுக்கு பேசுறீங்கன்னு புரியுது. என்னம்மா? ஒண்ணே இல்ல அண்ணி. புரிஞ்சிருச்சா? சரி ஓகேமா, இன்னைக்கு போனதே சுத்த வேஸ்ட் ஆயிடுச்சு. நான் போய் படுக்கிறேன், காலையில காலேஜ் கிளம்பணும்ல. ஓகே அண்ணி, போய் தூங்குங்க. சரிம்மா, குட் நைட். ஓகே அண்ணி, குட் நைட். என்னங்க? போமா, வாரேன். கேட்டிங்களா என் பேச்ச? இந்த மாதிரி பேசணும். நீங்க என்னமோ நல்லா போனேன், ஊர் சுத்தினேன், நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பாவம் சின்ன பிள்ளை என்ன நினைப்பா? கொஞ்ச நாளும் மூளையை யூஸ் பண்ணுங்க. நீ சொல்லிட்டேலமா, இனிமேல் யூஸ் பண்ற. ஓகே ஓகே, இனிமேலாவது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. சீக்கிரம் வந்து சேருங்க. போமா, வாரேன். நான் என்னத்த சொல்ல? உண்மையிலே அண்ணி கிரேட்னா. நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு இப்படி எல்லாம் பேசுறாங்க. அது உனக்கு தெரியாம பேசணுமா? எல்லாத்தையும் தெரிஞ்சே பேசுனா? சரி விடுங்கண்ணா, அண்ணியால முடிஞ்சது. என்ன நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல. அது என்னமோ உண்மைதாமா. சரிண்ணா, போய் தூங்கு, காலையில பார்க்கலாம். காலையில கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து கிளம்பு. எதுக்குண்ணா? கோவிலுக்கு போலாமா? அண்ணா, என்ன நாளைக்கு வெளியே கூட்டு போறியா? காலையில சீக்கிரம் எழுந்துரு, வேகமாவே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். நாம எல்லாருமே வா. எல்லாருமே எப்படிமா? அப்பாவுக்கு ஆபீஸ் லேட் ஆகும், வாசுகிக்கு காலேஜ் லேட் ஆகும். நாம 2 பேர் மட்டும் போயிட்டு வரலாம். அண்ணா வேண்டாம், நீ சாயங்காலம் டைம் இருந்தாலும் எனக்கு ஓகே. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போவோம்னா அதான் ஜாலியா இருக்கும். ப்ளீஸ்ண்ணா. சரிமா, நாளைக்கு வேணா கடையை ஒரு 6 மணிக்கு பூட்டிட்டு வந்துடுறேன், எல்லாரும் சேர்ந்தே போலாம். சரி சரி, நான் அப்பாவையும் 6 மணிக்கு வர சொல்லிடுறேன், எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போயிட்டு வரலாம். சரிமா. சரிண்ணா, போய் தூங்கு. குட் நைட். குட் நைட்மா. நான் நாளைக்கு கோவிலுக்கு போறேன், ஜாலி.
அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னவா, நந்தினி ஒரு பக்கம் கோச்சிட்டு போயிட்டா, ஹாசினி ஒரு பக்கம் கோச்சிட்டு போயிட்டா. ம் ஒரே சிரிப்பு தாங்க. சிவானி நல்ல வேலை பார்த்துட்டா. என்னவா திடீர்னு சிவானிக்கு? அது என்ன? எல்லாரும் ஜாலியா இருக்கட்டும் தான். ஜாலியா இருக்கட்டும்னு எல்லாத்தையும் பிரிச்சு விட்டீங்க. ஆமா சக்தி. ஐயோ, கண்ணானாலாம் பாவம். நந்து நந்துமா அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடுனாங்க. ஆனாலும் சக்தி, எல்லாருமே ஓவர் ரொமான்ஸ் அநியாயம் பண்றாங்கடா. ஆனாலும் எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருந்தது தெரியுமா? என்னம்மா? நீ என் கூட இல்லைல, நீயும் இருந்திருந்தா ஜாலியா இருந்திருக்கும். போடா. இந்த மாதிரி எல்லாரும் ஜோடியா வர மொத்தம் நீ மட்டும் என் கூட வர மாட்டேங்கிற. எப்ப பாரு ஆபீஸ் ஆபீஸ்னு. நீயும் கூட இருந்திருந்தா நான் ரொம்ப ஜாலியா இருந்திருப்பேன். சாரிமா, எனக்கு தெரியாதே எல்லாரும் இப்படி ஜோடியா வருவாங்கன்னு. நீ எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல, நான் உடனே வந்திருப்பேன்ல. தோணுச்சு, இருந்தாலும் நீ உன் வேலையை பார்க்கணும்ல. அதான் நாம சந்தோஷம் இல்லாம எல்லாரும் எதுக்கு சந்தோஷமா இருக்கணும்னு நானும் சிவானியும் சேர்ந்து பிரிச்சு விட்டுட்டோம். சரிதான். சரி சரி, ஃபீலிங்க விடு. இனிமேல் நீ எங்க போனாலும் நானும் உன் கூட வரேன். நிஜமா? என் பியூட்டி சொல்லிட்டா, இனி கூட வராமையா? கண்டிப்பா வரேன். ஐ ஓகே சக்தி, ஐ லவ் யூ டா. லவ் யூ பியூட்டி. சரி சரி, எல்லாரும் ரொமான்ஸ் பண்ணாங்கன்னு ஃபீல் பண்ண, நாம ரெண்டு பேரும் இப்போ சீ போடா. ஏய் அப்பப்பா, என் பியூட்டியா இது? ஏன் என்ன? ஒன்னே இல்ல, புருஷனை வாடா போடான்னு அத்தனை டா போட்டுட்டு ஏதாவது ஒண்ணு சொன்னா மட்டும் தலையை குனிஞ்சிட்டு வைக்கும். அது வேற இது வேற. என்னமோ இதுவும் பார்க்க அழகாதான் இருக்கு. ஓய், அப்புறம் அம்மா ஏதோ சொன்னாங்களாமே? என்ன சொன்னாங்க? அது எங்க போய் ஊரை சுத்திட்டு வாரீங்கன்னு மஞ்சாங்க. என்னம்மா அம்மா அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு கண்ண கசக்குவ? இன்னைக்கு என்னாச்சு? அதெல்லாம் இப்ப கண்டுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டேன். ஏய் பியூட்டி. ஆமா, உனக்கு யார் சொன்னா இத? சிவானிய பாத்துட்டு தான் வந்தேன். ஓ சரி சரி, அதை விடு, வேற ஏதாவது பேசு. வேற என்ன? ஏய் சக்தி. பேசவா? ம் நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லட்டா? ஆ கண்ணை திறந்து என்ன பாரு சொல்றேன். ம்ஹும். ஏய் பியூட்டி. நீ சொல்லவே வேணாம். சரிதான். யாருக்கும் கணவன் வாய்க்காது, ஈரேழு ஜன்மம் உறவு நீங்காது. மகிழும் பூவே எந்தன் மணிமுத்தே, உழலை போல தினம் மழலை. வாசுகி. ஓய் சொல்லுங்க. என்ன என்னாச்சு? ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா. என்னம்மா? கேட்டாங்களே சீக்கிரம் பேரப்பிள்ள வரட்டும் வளர்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு. ஆமா. நமக்கும் கல்யாணமாயி 6 மாசத்துக்கு மேல ஆச்சு. இன்னும் நான் கன்சீவே ஆகல. அதான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன யோசனை பண்ற? ஹாஸ்பிட்டல் ஏதாவது செக்கப் போலாமா? எதுக்கு? இல்லங்க, 6 மாசம் ஆச்சு. நீ பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க, மேல் வீட்டுக்காரங்கன்னு ஒவ்வொரு ஆளா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன கேட்பாங்க? என்னங்க? சொல்லுமா, என்ன கேட்பாங்க? இன்னும் எதுவும் விசேஷம் இல்லையான்னு கேட்பாங்க. அதுக்காக? இல்ல, எல்லாரும் கேக்குறதுக்கு முன்ன நம்மளே ஹாஸ்பிட்டல் போய் ஏதாவது செக்கப் எதுவும் பண்ணணும்னா. இங்க பாருமா, அடுத்தவங்களுக்காக நம்மளோட சந்தோஷத்தை பாழாக்க கூடாது. நமக்குன்னு குழந்தை பிறக்கிற நேரம் பிறக்கட்டும். அது இல்லங்க, இப்பவே போய் ஹாஸ்பிட்டல் ஏதாவது பாத்துக்கிட்டோம்னா ஏதாவது பிரச்சனைனாலும் சரி பண்ணிக்கலாம்ல. ஒரு பிரச்சனையும் இருக்காது. அது இல்ல. வாய மூடு. லூசு மாதிரி பேசிட்டு கொஞ்ச நாள் யோசித்து பேசுறியா? இப்ப நான் என்ன சொன்னேன்னு கத்துறீங்க? பிறகு என்ன அறிவே இல்லாம ஹாஸ்பிட்டல் செக்அப் போலாமான்னு கேட்க? வேற என்ன பண்றது? வாசுகி, இங்க பாருங்க, நீங்க இப்படி கோபப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். நீ கோபப்படுற மாதிரி என்கிட்ட பேசினா? என்னங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க? அத்தை ஆசைப்பட்டு கேட்காங்க, மத்தவங்க எல்லாம் ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்கங்க. அப்படியே வருஷம் போயிடுச்சுனா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். பிரியாவா? அதான் சிவானி சொன்னாலே அந்த பொண்ணு, அவளை கட்டிக்கிறேன். நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். வேண்டாம், தேவையில்லாம என்கிட்ட அடி வாங்காதீங்க. என்ன, உனக்கு மட்டும்தான் அடிக்க தெரியுமா? எனக்கெல்லாம் கை இல்லையா? சப்புன்னு அறைய தெரியாது? என்னங்க? என்ன இல்ல என்னன்னு கேக்குறேன். எருமை, பன்னி, பேய், பிசாசு, மூஞ்ச பாரு மூஞ்ச. வர வர இப்படியே பேசுறாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், இதெல்லாம் சும்மா விடக்கூடாது. நாளைக்கே போய் எங்க அப்பாட்ட சொல்லி எங்க அப்பாவை சண்டைக்கு கூட்டிட்டு வரேன். அது என்ன நாளைக்கு? இல்ல, அது என்ன நாளைக்கு? இப்பவே போ. என்னங்க? போ போ, கூட்டிட்டு வா. யார் என் கூட சண்டை போடுறா நானும் பாக்குறேன். வேணாண்டா, நீ என் கூட வம்பு இழுக்கிற. ஆமா, வம்புதான் இழுக்கிறேன். இப்பவே நீ போய் உங்க அப்பாவை சண்டை கூட்டிட்டு வா. எனக்கு சண்டை போடணும் போல இருக்கு. இங்க பாரு, எனக்கு ஒண்ணு சண்டை போடணும்னு தோணல. உன் கூட பேசவும் பிடிக்கல. நான் போறேன். இவன் கூட படுக்கிறதுக்கு போய் ஒத்தையில ஹால்லே படுத்துக்கலாம். எங்க போற? உங்க அம்மா வீட்டுக்கா? என்னடா
கிட்ட அடிச்சு விரட்டிடுவா போல. அடிச்சு விரட்டினா போயிடுவியா? உன்ன ஏ லூசு! நான் லூசா? நானாடா லூசு? நீதான். வேண்டாம், திரும்பவும் அடிக்காத. நீ சொன்னா நான் கேப்பேனா? ஏய் கிறுக்கு கழுத, தூசியா வருது. வரட்டும், உனக்கு தான் தூசியை கண்டாலே பிடிக்காதுல. இரு இரு, இன்னைக்கு இந்த தலகாணியை கொண்டேவா ஒன்னு அடி வெளுக்கிறேன். என்ன, உனக்கு மட்டும்தான் அடிக்க தெரியுமா? நான் 2 வச்சிருக்கேன். யார் ஜெயிக்கிறான்னு பாப்போமா? சொல்லு. இரு, விளையாட்டுக்கு சண்டை போறியா இல்ல சீரியஸா சண்டை போறியா? உனக்கு பார்க்க எப்படி தெரியுது? சீரியஸா சண்டை போற மாதிரி இருக்கு. எனக்கு உன் மேல கோபமா வருது. ஆனா எனக்கு கோபம் வரலையே. ஏன்டா இப்படி பண்ற? ஆ லூசே! மூஞ்ச பாரு, குரங்கு குட்டி மாதிரி. டேய் குடு, தலகாணிய குடு. முடியாது. குடுடா. என்ன உனக்கு இப்ப பிரச்சனை? நீதான். உங்க அம்மா வீட்டுக்கு போறியா? என்ன முறைக்கிற? போறியா? நல்லா புரிஞ்சு போச்சுடா, நல்லா புரிஞ்சு போச்சு. உனக்கு என்ன எங்க அம்மா வீட்டுக்கு விரட்டிட்டு அந்த பிரியா கூட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை. பிரியாவா? தெரியாத மாதிரி கேட்காத. ஓ பிரியாவா? ஆமா பிரியாதான். சந்தோஷமா இரு, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஏய் போ, நான் போறேன். வாசுகி, நீ ரொம்ப பேசுற, நான் போறேன். நீ நான் இல்லாம உட்கார்ந்து ஃபீல் பண்ண. என்னம்மா? போறேன்னு சொன்னோன்னு கூப்பிடுறேல, நான் கண்டிப்பா போவேன். அது இல்லம்மா, போறேன்னு சொல்லாத, போயிட்டு வாரேன்னு சொல்லு. ஏய் எப்ப பாரு விளையாட்டு, ஆள மண்டையும் பாரு. ஏய் நீ தானா எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்த? அப்ப வாங்கங்க விளையாடுவோன்னு. நான் விளையாண்டா மட்டும் கோச்சுக்கிற. விளையாட்டா விளையாடுறா? சீரியஸா பண்ற? நீ நிஜமாலே சண்டை போடுற மாதிரியே இருக்கு. இருக்கணும்ல, அப்பதானே உனக்கு கோபம்லாம் வரும். இப்ப எதுக்கு என்ன கோபப்படுத்தி பாக்குற? சும்மா உன்கிட்ட வம்புழுக்கணும் போல இருந்தது, அதான். போங்கங்க, எனக்கு பிடிக்கவே இல்ல. எனக்கு பிடிச்சிருக்கே. எனக்கு தோணுச்சு, அம்மா பேச முதல்ல உன் முகம் மாறினதை பார்த்தேன். அப்பவே நினைச்சேன் நீ இப்படி ஏதாவது பண்ண வேண. அது இல்லடா, இருந்தாலும் 6 மாசம் ஆச்சுல. இங்க பாரு, படிச்சு முடி, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போறதெல்லாம் பாத்துக்கலாம். இப்போ ஒன்னும் அவசரம் இல்ல. இல்ல, உனக்கும் குழந்தைனா ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அத்தையும் சொல்லிட்டாங்க, அதான் சும்மா ஹாஸ்பிட்டல் போய் ஏதாவது செக்அப்னு. பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணுவோம். ஆனா அதுக்கு இப்போ டைம் கிடையாது. படிச்சு முடி. இல்லங்க, படிப்பையும் பார்த்துட்டு நான் இதையும். நான் சொன்னா கேட்க மாட்டியா? ஏன்டா இப்படி பேசுற? எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அது உன்னை பார்த்த பிறகுதான். நம்ம குழந்தை வர வரைக்கும் நான் உன்னை அழகா பாத்துக்கிறேன். ஓகேவா? இனி உன் இஷ்டம். நீ என்ன முடிவு எடுத்தாலும் ஓகே. கோச்சிக்கிட்டீங்களா? என் பொண்டாட்டி நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. என்ன பண்ண? சிரிச்சியா? அப்பனா நான் சொன்னதுக்கு ஓகேவா? இங்க பாரு, எதை நினைச்சும் யோசிக்காத. சீக்கிரமே நமக்கும் நல்ல செய்தி வரும். அதுக்குள்ள மனச போட்டு குழப்பி உடம்ப போட்டு கஷ்டப்படுத்தி இதெல்லாம் வேண்டாம். வேணாம். இப்ப 6 மாசம் ஆகுதா? இன்னொரு 6 மாசம் வெயிட் பண்ணுவோம். 1 வருஷம் கழிச்சு வேணா ஹாஸ்பிட்டல் போலாம். ஓகேவா? அது வரைக்கும் அடுத்தவங்க யாரும் எதுவும் சொல்வாங்கன்னு நீ எதுவும் நினைக்காத. யாரு என்ன சொன்னாலும் என் கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். என்னடி சிரிப்பு? இல்ல, இவ்வளவு நேரம் சின்ன பிள்ளை மாதிரி வம்பு பண்ணீங்க, இப்ப என்ன? இவ்வளவு நேரம் உனக்கு குழந்தையா இருந்தேன். இப்போ சொல்லவா? என்னடி அப்படி பாக்க? அம்மாவா அப்பாவா குழந்தையா இருக்க, ரொம்ப கொடுத்து வச்சவளடா. தொட்டாலும் முள்ளாகி போகின்றாய், நீயாக தொட்டாலோ பூவாக ஆகின்றாய். என் கண்ணீர் என் தண்ணீர் எல்லாமே நீ அன்பே. என் இன்பம் என் துன்பம் எல்லாமே நீ அன்பே. என் வாழ்வும் சாவும் லவ் யூ மா. நந்தினி, சண்டை சமாதானம் ஆயாச்சா? இல்லையா? ஆஹா, இன்னும் கொஞ்சம் கெஞ்சட்டும், அதுக்கப்புறம் மன்னிக்கலாம். என்ன சண்டை? எதை பத்தி பேசுறீங்க? அதான் நேத்து பூமாரி வீட்டுக்கு வந்தப்போ இந்த கண்ணா கண்டபடி பேசினான்ல, அந்த சண்டை தான். நாம இழுத்து விட்ட சண்டை தானா? இன்னுமா முடியல? என்ன என்ன யோசிக்கிற? ஆஹா, ஒண்ணே இல்ல. ஆமா, நம்ம எப்பவும் இங்கெல்லாம் பஸ் ஏற மாட்டோம். இப்ப எதுக்கு புதுசா இங்க கூட்டிட்டு வர? இந்த பக்கமா தான் டெய்லி ராம் ஆபீஸ் போறான். ராம் டெய்லி இந்த வழியா தாண்டி போறான், அதான் இங்க மாத்தியாச்சு. யார கேட்டு மாத்துன? நீ ராமா பாக்கறதுக்காக நாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து வரணுமா? கண்டிப்பா வரணும். இப்போ நீங்க உட்கார்ந்து இருக்கிறது ராமா பக்கதானா? இதுல என்ன சந்தேகம்?
சரி இத திருவண்ணா வந்து பாத்துட்டா பார்த்தா அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ராம பாக்குறேன். என்னைக்கு இருக்கலாம் நாங்க எந்த வம்பள மாட்டி எப்படி சின்ன பின்னமாக போறோமோ தெரியல. இரு சக்தி மட்டும் எங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், பேசாம விடு. நந்துமா டேய் நீ எதுக்கு இங்க வந்த சொல்லுடா. நந்துமா இன்னுமா கோபமா இருக்க? என்கிட்ட பேசாத, பேசாம போயிடு. என்ன நந்துமா, நேத்து நைட்டு தான் 1000 சாரி கேட்க சொன்னேன். உனக்காக கை வலிக்க 1000 தடவை சாரி டைப் பண்ணி அனுப்புனேன். இன்னுமா என் மேல கோபமா இருக்க? உன்னை யாரா டைப் பண்ண சொன்னா? நான் வாய்ஸ்ல தான் 1000 தடவை சாரி சொல்ல சொன்னேன். நீ டைப் அடிச்சா எனக்கு தெரியாது. ஐயோ இது வேறயா? சாரி நந்து, இன்னைக்கு வேணா 1000 தடவை வாய்ஸ்ல மெசேஜ் பண்றேன். இங்க பாரு, உனக்கு கொடுத்த டைம் நேத்தே முடிஞ்சு போச்சு. இனி என்ன தொந்தரவு பண்ணாத. நம்ம ரெண்டு பேத்துக்கு பிரேக்கப்னா பிரேக்கப் தான். என்னம்மா நந்து இப்படி பண்றியே? வேணாடா, பேசாம போயிடு. நந்து நான் போய் உன்னை திட்டு வேணா சிவானிட்ட கேளு. நான் உன்னை அப்படிலாம் சொல்லலமா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ரெண்டு பேத்துக்கும் பிரேக்கப்னா பிரேக்கப் தான். கிளம்பு நீ முத இங்க இருந்து. நீ எப்போ என்கிட்ட ஐ லவ் யூ சொன்னேன்னு இப்ப பிரேக்கப் சொல்ற? டேய் சரி ஓகே, நீ ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூ சொல்லு, அதுக்கப்புறம் பிரேக்கப் சொல்லு. நான் கிளம்பிடுறேன். நான் எதுவுமே சொல்லல. இனி என் மூஞ்சிலே முழிக்காத. போயிரு அங்க இருந்து. நந்து நான் நொந்து போயிருக்கேன், பேசாம போயிடு. என்னம்மா ரெண்டு பேரும் இப்படி பாக்குறீங்க? அவளுக்கு ஏதாவது எடுத்து சொல்லி சண்டைய மூட்டி விட்டதே நான் தான். நான் என்ன எடுத்து சொல்ல? என்னது? ஒண்ணு இல்லனா, லவர்ஸ்குள்ள 1000 சண்டை போடுவீங்க, நடுவுல இருக்கிற எங்களுக்கு எதுக்கு? அதானே. என்ன அதானே? நீ எல்லாம் உன் தமிழ் கிட்ட பேசாம இருந்தப்ப அவனுக்கு எவ்வளவு அட்வைஸ் பண்ணிருப்பேன். உங்களை ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுறியேமா? ஓ ரொம்ப கஷ்டப்பட்டியா கண்ணானா? ஏ நந்து, கண்ணானா பாவண்டி. சிவானி நீயும் எடுத்து சொல்லுமா. ஓகேனா, ஓவரா பண்ணாத, போய் பேசு. அதெல்லாம் முடியாது. நானே ராம இன்னும் காணும் கடுப்புல உட்கார்ந்திருக்கேன். இதுல இதுக்கு அக்கப்போர் வேற. டேய் கண்ணா, நீ இப்ப கிளம்புறியா இல்லையா? நந்து ஏ நந்தினி போடி. அவன் வேற நந்து நந்துன்னு சொல்ல எனக்கு எரிச்சலா வருது. இது உங்களுக்குள்ள சண்டை ஒண்ணுன்னு நான் வேணும்னு தான் எல்லாத்தையும் பேசினேன். கண்ணா மேலையும் தப்பு கிடையாது, தமிழ் மேலையும் தப்பு கிடையாது. என்ன சண்டை வரணும்னே பேசினாளா? டேய் திரு, இப்ப எதுக்கு நான் திருவ கூப்பிடுறீங்க? திரு இப்ப இங்க வரணும். அவன் கிட்ட நியாயம் கேட்கணும். என்ன நியாயம்? உன் தங்கச்சியால என் லவ்வுக்கு பிரச்சனைன்னு நியாயம் கேட்கணும். அது இப்பெல்லாம் கேட்க முடியாது, சாயங்காலம் வாங்க கேட்டுக்கலாம். உன்ன அப்புறம் கவனிச்சுக்கிறேன். நந்துமா கேட்டியா? நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்க பெரிய சதியே நடந்திருக்கு. இது கூட தெரியாம நேத்துல இருந்து என் கூட பேசல சண்டை. பாத்துக்கோமா பாத்துக்கோ. டேய் கண்ணா சும்மா கத்தாத, எனக்கு இது நேத்தே தெரியும். நந்து ஆமாடா. ஏன் நந்து ஏன் இப்படி பண்ண? அது ஒண்ணு இல்லடா கண்ணா, நான் உன் கூட சண்டை போட்டாலும் நீ என்ன தேடி தேடி வாரியான்னு பாக்கலாம்டா. நான் நேத்து வந்து உன் கூட சண்டை போட்டேன். பரவாயில்லடா கண்ணா, நீ ரொம்ப ரொம்ப கிரேட்ரா. நேத்து வந்து எத்தனை மெசேஜ், எத்தனை சாரி. இப்ப கூட நீ வரமாட்டியோன்னு நினைச்சேன், ஆனா என்ன தேடி வந்துட்ட. ஐயோ சோ ஸ்வீட்ரா. எனக்கு இப்பதான் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? ஆமாடா கண்ணா. அப்பனா நேத்து நீ நந்தினி சொன்னதை நம்பலையா? அப்பெல்லாம் நம்புவேனாடா? மத்தவங்க சொன்னதெல்லாம் நம்பனா லவ் பண்ண முடியுமா? ஏய் நந்து, அப்பனா நீ என்ன லவ் பண்ற? டேய் ஓகே ஓகே, லவ் யூ மட்டும் சொல்ல மாட்டேன், மிச்சப்படி என்கிட்ட எல்லா உரிமையும் எடுத்துக்குவ. ஐயோ சிரிக்கிறையே. ஐயோ நந்துமா, எனக்கு இது போதும். பாய், நான் வரட்டா? இன்னைக்கு வேணா 1000 தடவை வாய்ஸ்ல சாரி சொல்றேன். இது போதும். கண்ணா ஹாப்பி. ஆபீஸ் கிளம்புறேன். போடா. இல்ல அந்த 3 வார்த்தை. டேய் ஓகே ஓகே கிளம்புறேன். ஹலோ ரெண்டு தங்கச்சிகளா, பாய். என் நந்துமாவ கவனமா காலேஜ் கூட்டு போயிட்டு வாங்க. என்ன லவ்வோ முடியல. ஹே கண்ணா உண்மையிலே ரொம்ப நல்லவன்பா. கோபமா இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு எந்த அளவுக்கு இறங்கி எப்படி எல்லாம் கெஞ்சி பேசுறான் தெரியுமா? ரொம்ப ரொம்ப நல்லவன்பா. அப்பப்பா. ஆமாப்பா முடியலப்பா. பொறாம உங்களுக்குலாம். ஆமா பொறாம. எங்க ஆள்லாம் நேத்து காலையே விழுந்தாச்சு. காலையா? சரிதான். நான் ஆரம்பிச்சு விட்ட வேலை உங்க லவர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிருச்சு. உண்மைதான். ஏய் என்ன சிவானி? ஏய் சிவானி என்னாச்சு? ஏன் அழுகுற? ராம் வரா நந்தினி. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னாச்சு? ஏன் இப்படிலாம் அழாத? ஏதாவது என்ன சமாதானப்படுத்துற மாதிரி பேசு. ஏய் திரும்பி பார்க்காத, பேசு. அவ்வளவுதான், இவ நம்மள கொலை பண்ணாம விட மாட்டா. பேசு. உங்க காதலுக்குலாம் இவ்வளவு ஹெல்ப் பண்றேன். யார் நீ பண்ணது ஹெல்ப்? நல்லது நடந்துச்சா இல்லையா? அதுக்காக பக்கத்துல வந்துட்டாண்டி. ஏதாவது பேசு. ஐயோ சிவானி என்னாச்சு? சொல்லு சிவானி.
ஐயோ இந்த பொண்ணா என்ன இப்படி ரோட்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா? ஐயோ சிவானி சொல்லு. நந்தினி, எங்க அண்ணன் 2 பேரும் என்ன எப்படி திட்டினாங்க தெரியுமா? திட்டினாங்களா? எதுக்கு? அந்த ராம் பின்னாடி நான் சுத்துறேனா? அத அந்த ராமே சொல்லிருக்கான் தெரியுமா? அவன் தான் எல்லாம் அவன் பின்னாடியே போனா. அவன் எங்க அண்ணன்ட்டே சொல்லிருக்கான். எங்க அண்ணன் எப்படி என்ன திட்டான் தெரியுமா? காலேஜுக்கே போக கூடாதுன்னு சொன்னான். படிப்பு முக்கியம்னு அழுது அடப்புடிச்சு வந்திருக்கேன். ஐயோ என்ன சிவானி, ஏன் ராம் இப்படி பண்ணாங்க? ச்சே, நம்பி வந்த பொண்ண இப்படி கஷ்டப்படுத்தலாமா? ச்சே, எவ்வளவு கஷ்டப்படுறா. இருக்கிட்ட எவ்வளவு தூரம் சொன்னேன், அடிக்காதீங்க திட்டாதீங்க பக்குவமா எடுத்து சொல்லுங்கன்னு. இந்த பொண்ணு இப்படி கதறி கதறி அழுகிற அளவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காங்க. என் மேல தப்புதான், நான் போய் சொல்லியிருக்க கூடாது. பாவம் என்னாலதான் கஷ்டப்படுறா. ஒருமே இந்த பொண்ணட்டையே எடுத்து நான் சொல்லியிருக்கணும். போதண்டி, ஓவர் ஆக்டா இருக்கு. இப்பதான் என்ன பாவம் போல பாக்குறான். அப்படியே என்ன பத்தி 2-3 பெருமையா பேசுடி. என்னத்த பேச? பேசுடி, இப்பதான் பாக்குறோம். என்னென்னலாம் பண்றான் பாரு. எவ்வளவு அமைதியான பொண்ணுன்னு நினைச்சேன். உண்மைதான், லவ்வுக்காக என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுது. எல்லாம் நம்மள மாதிரிதான். தமிழுக்காக ஊருக்கு தனியா போனோம்ல. என்னமோ இதால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம இருந்தா சரி. ஐயோ நந்தினி பேசு, ஏன் வாயை திறந்துட்டு நிக்கிற? சிவானி என்ன? அங்க பாரு. ஐயோ அண்ணே. சிவானி அண்ணே. என்ன அழுகுற? அது சொல்லுமா என்னாச்சு? ஐயோ போச்சு. ராமா எதுக்காக இங்க வந்திருக்கான்?